ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டேஜ் பிளான் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த அப்பாக்கலிப்ஸ் கிளாஸ் டெத் நைட் அப்படிங்கிற ஒரு மேன்வல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேன்வல் சீரிஸோட ஒன்லைன் சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நெக்ரோமான்சருக்கு வந்து அடிமையாக இருப்பான். அதுலேருந்து ப்ரோக் ஃப்ரீ ஆகி அவனோட பாஸ்ட்டுக்கு வந்து அதுலேருந்து எப்படி டெவலப் ஆகிறாங்கிறதா கதையே. கிட்டத்தட்ட ஒரு டீமன் கிங் மாதிரி தான் இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த போடுறேன். சரி, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தவனை தான் காமிக்கிறாங்க. அவனும் ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிருக்கான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஜாம்பி வந்து மனுஷங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி அந்த இடமே வந்து ரணகளமா இருக்கு. அப்போதைக்கு அந்த இடத்துல 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி வந்து ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அந்த எனிமி சைடு அட்டாக் பண்ணவுமே இவனுமே வந்து அந்த இடத்துல ஸ்வாட வந்து வச்சிடறான் ஒன்றும் முடியாம. இன்க்ரெடிபிளா இருக்குது. நீ ஒரு டெத் நைட்டா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றாங்க. இவன் தான் இந்த எம்பையரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ச்மேன் ஆன ஏரோஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம இவனுக்கு ஆப்போனண்ட்டா யார் இருக்கிறான்னா டெத் நைட் அப்படிங்கிறவன் தான் இருக்கிறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. அப்போதைக்கு அவனோட மாஸ்க் சடனாக வந்து உடஞ்சி அந்த இடத்துல கீழே விழுகும்போது அவனோட ஃபேஸை காமிக்கிறாங்க. அவனோட கண்ணுமே வந்து அந்த இடத்துல ரெட்டாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அது வந்து அப்படியே நார்மலாக மாறிடு. அவனும் அந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணி அப்படியே வந்து இன்னொருத்தவனை தான் காமிக்கிறாங்க. எலும்பு கூட மட்டும் இருக்கான். நல்லது நல்லது, ரொம்பவே நல்லது. நான் எப்படியோ என்னோட கர்ஸ் மூலியமாக இந்த எம்பையரை என்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஒரு பழமொழி இருக்குது, நம்ம காத்திருந்து அதை வெயிட் பண்ணி அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுல அது தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படியோ கடைசியாக வந்து 1000 இயர்ஸாக வந்து இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் வந்து ஆர்ச்லீச் டக்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பீப்புள்ஸ்லாம் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனும் கதறிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து இந்த எம்பையரோட கிங்கு. இவரோட பேர் வந்து ஹக்வர்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒரு டீமன், எவ்வளோ தைரியம் தான், நீலாம் நரகத்துக்கு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ண சாபம் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். சரி, நீ பேசினதை முடிச்சிட்டியா, இப்போ எங்களோட கோஆர்டினேஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, என்னடா பேசிட்டு இருக்க, நீ பைத்தியக்காரனா, நான் எப்படி அவனோட கோஆர்டினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை, இந்த ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஒரு டீமனாக அந்த இடத்த ஆட்சி செய்ய போகிறேன், அதனால என்னை ஒரு எம்பரராக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் நல்லாவே பண்ணீங்களா என்னோட டீமன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு அவனு சொல்லிட்டு அந்த இம்பீரியல் கிரவுனை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் அந்த கிரவுனை வந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனையும் பார்த்துட்டு, நீ தான் என்னோட ரொம்பவே லாயலான நைட், நீ தான் இந்த இடத்துல இதை கொண்டு வரியா, நான் உனக்கு என்ன ரிவார்ட் பண்றது அப்படின்னு சொல்லும் போது இவனும் ஒரு மாதிரி யோசிக்க, அவனும் யோசிச்சுட்டு, என்ன ஒரு முட்டாத்தனமான கேள்வி, நீ என்னோட அடிமடா, நீ எனக்கு சர்வ் பண்றதே ரொம்பவே வந்து கொடுத்து வச்ச ரிவார்டு தான் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஹீரோவும் அந்த இடத்துல அதை தூக்கி போடுறான். என்னத்தரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணி விட்றான். அங்கே இருக்கிற மற்ற டீமன் கிங்லாம் ஷாக் ஆயிடுறானுங்க. அப்போதைக்கு இவனும் அந்த இடத்துல ஒரு பேரியர் போட்டு தப்பிச்சிடறான். அந்த இடத்துல மற்ற இருக்க டீமன் கிங்ஸ் எல்லாருமே வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி நான் ஒரு டிஃபென்ஸ் போட்டு அவன் என்ன அடிச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, நான் ஆனால் இதுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கவே இல்லையடா உன்ட்ட அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ நான் என்னோட சொந்த முயற்சியிலே நான் நகர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னோட கான்சியஸை வந்து கம்ப்ளீட்லி எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு பார்த்தா அப்படி தாண்டா தெரிய செய்யும், ஆனால் உண்மையிலேயே என்னோட கான்சியஸ் போகவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த டீமனோட பாடியில் மாட்டிக்கிட்டு நான் பண்ணுற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இது, சொல்லப்போனால் நீ தான் என்னோட மாஸ்டர் பீஸே தெரியுமா, ஆனால் நான் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக விட மாட்டேன். உன்னோட கோவத்தை எவ்வளோ நேரம் காமிக்க முடியுமோ காமி, எது வரைக்கும்னா நான் உன்னை திரும்பி கண்ட்ரோலில் எடுக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீமன் கிங்ஸையும் வந்து நம்ம ஹீரோ எதிர்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக அமுச்சு விட்றான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் தான் போடுறான். சிங்கிள் ஸ்ட்ரைக்லேயே எல்லாருமே காலியாகிறானுங்க. இன்னது என்னோட எல்லா டீமன் கிங்ஸையும் வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் கொண்டுட்டானா அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நானே இறங்குறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் அந்த இடத்துல நிறையவே வந்து ஹண்ட்ரட்ஸை வந்து தொடர்ந்து சமன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். இவனும் நிப்பாட்டுங்க, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண அங்கே இருக்கிற எல்லாமே வந்து பீஸாக போயிடுது. இப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு காட் கீகளை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எனக்கு புரியுது தான்டா, எனக்கு நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டடா, நீ என்ன தான் என்னோட இந்த பாடியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாலுமே என்னோட சோலை மற்ற வெசல்ஸ்க்கு அனுப்பி கண்டிப்பாக நான் வந்து உன்னை கண்ட்ரோல் எடுத்துப்பேன்டா அப்படின்னு சொல்லும் போது, இந்த எல்லா வருஷமே நான் வந்து உன்னை ட்ராப்டாக இருந்தபோது உன்னை எப்படி கொள்ளுங்கிறது தான்டா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், விதவிதமாக ரகரகமாக அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் சொல்லிட்டு, இந்த டெக்னிக் என்ன பண்ணா கண்டிப்பாக உன் சோலோட சேர்த்து ஒன்று அழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இல்லவே இல்லையே, கண்டிப்பாக நான் அதை வந்து டாச் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவனை ஒரு அட்டாக்கை போட்டு விட்டுறான். அந்த இடத்துல அவனும் எதுவும் ஆகுது பார்க்கும்போது, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு
டெக்னிக் இல்லாதுன்னு சொல்லும்போது திடீர்னு அவன் வாய் பொழந்துக்கிட்டு அவனோட சோல் வந்து அந்த இடத்துல போய் ஒரு பிளாஸ்ட் அப்படியே அவனோட மண்டோட கீழே வந்து உழுக நரதுக்கு போட நாய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் மண்டோட உடச்சு விட்டுறான். இங்க இருக்கிற இந்த எம்பையரோட கிங்கும் என்னடா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோவும் முடிச்சுட்டு இது ஃபைனலி ஓவர் ஆயிருக்கு. கடைசியா நான் ஒன்னே ஒன்று பண்ண வேண்டியதுதான். நான் அவங்கள மீட் பண்ணனா அவங்கள்ட்ட நான் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது என்னோட ஃபேமிலி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து குத்திடுறான். அப்போதைக்கு டைமண்ட் டைமண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய்ஸ் லவ்ஸியோட தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை மீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னதுடா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன் உன்னை பார்க்க ரொம்பவே வந்து எங்கான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பா உன்னை திட்டாருங்கிறதுக்காக என்னை வச்சு நைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி உன்னோட அக்காவை நம்பிரு, மழை வர மாதிரி இருக்கு, சரி நம்ம சீக்கிரம் உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு போயிடுறா. எனக்கு நல்லாவே இருக்கு, நான் இந்த மேன்ஷனை என்னோட சொந்த கையாலேயே வந்து எரிச்சேன். இது கனவா இல்ல அது கனவா, எனக்கு ரெண்டுத்துல எது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு ஒரு எண்டை போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு குச்சி எடுத்துட்டு ஓகே இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த எடுத்து குச்சி எடுத்து அந்த கல்லுல குத்துறான். அந்த குச்சி உடஞ்சிருது. ஒரு செகண்ட் பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இது இன்சேன்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அந்த ஸ்டோனு வந்து சதுருது. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சாராம். இது கனவா, நான் உண்மையிலே என்னோட பாஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக் தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறேன் என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் திட்டிகிட்டு இருக்காரு. டே நீ என்ன பைத்தியக்காரன் நாயாடா, பாரில் போய் குடிச்சிட்டு வளரிட்டு இருந்திருக்க, அவனுங்களும் வந்து உன்னை துரத்தி அடிச்சிருக்காங்க அசிங்கப்படுத்த நாய் மாதிரி. இது மூலயமா நம்மளோட ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகுறது சொல்லு, நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட டேலண்ட்டே என்னோட ஃபேமிலியோட பேரை அவமதிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போதைக்கு அவனோட தம்பியை கதை தந்துட்டு வந்து டேய் அண்ணா நீ ஏன்டா போய் யங் மாஸ்டர் லியோபாமா போய் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க இது எல்லாமே ஒன்னாலதான்க்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா ஏன்னா அவன் என்னோட அக்காவை எடுத்துகிட்டு போக பார்த்தான், அப்புறம் என்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் நான் விற்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நீ சொல்கிறேன். டே டாமின் எதுக்குடா நம்மளோட நிலத்தை வச்சு நீ மணி வாங்கினா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்னா நான் என்னோட வீட்டு பாத்திரத்தை அடகு வச்சு என்கிட்ட மணிஸும் வாங்கினேன். இதுக்கப்புறம் இதோட எல்லாத்தோட முடிவாக எனக்கு கிடைச்ச டேலண்ட் தான் வெளியில போடா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான். அப்போதைக்கு அவங்களோட அக்காவும் வந்து டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக இந்த மணியாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக சந்தோஷமா இருறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சிஸ்டர் ஒன்னால தான் என்னோட வாழ்க்கையை ஒன்னால தான் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட காசை எடுத்துகிட்டு பிடிங்கிட்டு போயிடுறான். நான் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில் போனணும் அன்னைக்கு தான் எனக்கு அசிங்கம் அவமானம் எனக்கு அந்த கில்ட் முதல்ல என் வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நான் எப்படி என்னோட பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன், நான் என்னோட ஃபேமிலி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் இருந்தேன், ஆனால் நான் ஆக்சுவலாக பாஸ்ட்டுக்கே வந்துட்டேன், இது ஒரு டிவைன் மிராக்கிளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரியே தான் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது, வேவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டெக்னிக் என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மொத்தமாக இம்பேக்டை கொடுத்து விட்டுரும். இந்த டெக்னிக்கை நான் ஒரு நைட்டை கொள்ளும் போது தான் எனக்கு கிடச்சிது. கேசில் வால் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற அவனை அப்படின்னு சொல்லும் போது இப்போதைக்கு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட வந்துட்டு இருக்கான். நான் நினச்சி இவன் எங்களோட ஃபேமிலி சர்வெண்ட்டுன்னு நினைக்கிறேன், இவனோட பேர் என்னவா இருக்கும் விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் யங் மாஸ்டர் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க, லேடி லவ்ஸ் வந்து உங்களை ரிட்டர்ன் பண்ண வர சொன்னாங்களே நீங்கள் ஏன் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பேட்ரியாச் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னும் போது எதுக்கு உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னும் போது என்னடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு முட்டா நாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹெக்ஸேன் விஸ்கான்ட்ரி அப்படிங்கிற அந்த இடத்து பேர் தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோஸ் ஆட வச்சு அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதே உண்மையிலே நீ பைத்தியக்காரன் தானடா, எவ்வளோ தைரியம் இருந்தா அசிங்கப்படுத்திருப்பேன் நம்ம ஃபேமிலி பேரே அசிங்கப்படுத்துறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல கோவப்படாதீங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ இன்னும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்கத்தை தாண்டா கொண்டு வந்துட்டு இருக்கும்போதுன்னு சொல்லும்போது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னும் போது அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் அவன் மண்டையை ஒட்டைக்காம விட மாட்டேறான்னு சொல்லும் போது இல்லை நீங்கள் என்ன டைம்னை கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அப்பா ப்ளீஸ் விடுங்க அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கி எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
அப்புறம் எங்க அம்மா கிட்ட, என் அக்கா கிட்ட, "நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி அவனும் ஒரு மாரி இருக்கும்போது, அவன் அழுகுறானா? ஆமா, அவன் அழுகுறான் தான். டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இந்த தாட்டி நீ என்னடா எக்ஸ்கியூஸ் வச்சிருக்க? உன் வாய் தொறந்து பேசுனேன்னு" சொல்லும்போது, "என்ட்ட எதுவுமே இல்ல" அப்படின்னும்போது, "ஆஃப்கோர்ஸ் உன்ட்ட எதுவுமே இருக்காது. ஏன்னா 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 என்னது உன்ட்ட ஒரு காரணமும் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நீ உன்ன காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா நான் அந்த மாரி சொன்னா அது உங்களுக்கு தான் ரொம்பவே ஹர்ட் ஆகும். நான் இந்த ஹெக்ஸ் அண்ட் விஸ்காஸ் ஃபேமிலியோட ஹானரயே ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ஃபால்ட் மட்டும் தான். இதுக்கு வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, உன் வாய் இன்னும் உயிரோட தான் இருக்கும் போல. சரி நான் இந்த தாட்டி உன்ன விடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அடுத்த தாட்டி இந்த மாரி நடக்காது" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது?" அப்படின்னும்போது, "நான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து என்னோட பனிஷ்மெண்ட்ட ப்ராப்பரா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் இவங்க 3 பேருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. எதுவும் அவன் மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சா இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல மெர்ச்சன்ட் சிட்டி அப்படிங்கிற சிட்டி தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே அங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே அந்த இடத்துல உங்கள பத்தி நெறையவே ரூமர் இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆகுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா நீ வேணா போறியாடா? அப்படின்னும்போது, எல்லாம் இல்ல அதெல்லாம் முடியாது. நான் எப்படி ஓடி வந்து எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ கவலைப்படாத. நான் ஓனர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க தான் போறேன். அதனால ஒண்ணும் ஆயிராது. நான் கண்டிப்பா இத வந்து ப்ராப்பரா முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இது முடிச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கான். எனக்கு சரியா தெரியல நான் எப்ப இங்க கடைசியா வந்தேன்னு. ஆனா எனக்கு கடவுளா பார்த்து இன்னொரு சான்ஸ் குடுத்துருக்காரு. நான் கண்டிப்பா அவங்கள திரும்பி காயப்பட விட மாட்டேன். கண்டிப்பா என் ஃபேமிலியோட ஃப்யூச்சருக்கு நான் ஒரு நல்ல பையனா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவனுங்க 2 பேரும் பார்க்குறானுங்க. டேய் நோபல் மாஸ்டர் நீ திரும்பியும் வந்துட்டியாடா? போன தட்டியே உன்ன வந்து வார்ன் பண்ணோம்ல. இந்த தட்டி நீயும் 2வது தட்டியும் உன் தல காமிக்கிறனா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா இவனுங்கள பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. நான் வந்து ஓனர்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவனுங்களும் வந்து யோசிச்சுட்டு, "ஏய் என்னடா அவன் மன்னிப்பு கேட்க போறானா?" ஐயோ! அது ரொம்பவே காமெடியா இருக்கு பாரேன். சரி நான் அவன பாஸ் கிட்ட வந்து சொல்றேன். ஆனா நீ வந்து திடீர்ன்ட்டு எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ற மாரியே நடிக்கிறியே! நீ என்ன ஒரு நோபலா? அப்படின்னு கேட்கும்போது, நான் கேள்விப்பட்டேன். இவன் வந்து ஒரு குப்பை. அதுவும் அந்த குப்பை ஃபேமிலியோட ஒரு எல்டஸ்ட் சன். நான் நெனச்சு, இவன் எதுக்குமே லாய்க்கலன்னு தான் நெனச்சேன். ஆனா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் வந்திருக்கான். நான் கேள்விப்பட்டேன். அந்த உங்க குடும்பத்துல ரொம்பவே வந்து அழகான ஒரு பொண்ணு வந்து வந்திருக்காமே! ஓ! அப்படியா? ஓ! அதனால தான் உங்களோட ஃபேமிலி நேம் இன்னும் நிலைச்சு நிக்குதா? ஏய் யங் மாஸ்டர், நீ எப்புட்றா நெனச்சு பார்க்கலாம்? நாங்க உன்னோட மன்னிப்பை ஏத்துப்போம். நீ வேணா உன்னோட சிஸ்டர எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நிப்பாட்றா அவன் அழுதுற போறான்டா" அப்படின்னும்போது, "ஓ! இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போலயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அந்த கத்திய புடுங்கிட்டு, நான் வந்து வெறும் மன்னிப்பு கேட்க மட்டும் தான் வந்தேன்னும்போது, "டேய் பைத்தியக்காரா! நீ என்ன பைத்தியமாடா?" அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நான் நெனச்சேன் நீங்க என்ன ரொம்பவே ஓவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா ஒளறிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, அடுத்த செகண்டே அவன் கையி காணாம போயிருது. "ஓ!" அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒரு செகண்ட் ரியலைஸ் ஆகுது. அவனும் வலியில கதறிட்டு இருக்கும்போது, "உனக்கு நான் ப்ராப்பரா காமிக்க வேண்டியத காமிச்சிட்டேன்டா தம்பி" அப்படிங்கிறமாரி சொல்லும்போது, "ஏன்டா ஒரு குப்பையாச்சே! நான் யாருன்னு இந்த இடத்துல காமிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கவனு யங் மாஸ்டர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் நெனச்சு நீ மன்னிப்பு கேட்க போவோன்னு பார்த்தா, அந்த இடத்துல என்னையா ஒருத்தவ கைய வெட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆக, அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது கைஸ். அடுத்த சாப்டர் முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்லோட் பண்றேன். உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை.